அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபையால் 9வது நாள் தராவீஹ் தொழுகையை நாம் தொழுது அமர்ந்திருக்கிறோம். மீதமுள்ள நாட்களிலும் முழுமையாக தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நாம் தொழுத இந்த தொழுகையை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. 9வது நோன்பையும் வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த நோன்பையும் விடாமல் தொடர்ந்து வைக்கக்கூடிய உடல் நலத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அல்லாஹுடைய ரஹமத்தினுடைய 10 இந்த 30 நாட்களை 3 பகுதிகளாக பிரித்து தருகிறார்கள் விரிவுரையாளர்கள். அதில் முதல் 10 ரஹமத், 2வது மஃபிரத், 3வது இத்துக்கும் மினன்னார். இந்த ரஹமத்துடைய 10ல் மீதம் இருப்பது ஒரு நாள். அதனால் அல்லாஹ்விடத்திலே ரஹமத், அருள் வளம், அவனுடைய கிருபையை நாம் கேட்க வேண்டும். அந்த வகையில் நேற்றைய தினம் நாம் சொன்னதை போன்று அல்லாஹ்வினுடைய அருள் வளத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய அச்சம் வேண்டும், பேணுதல் வேண்டும். அந்த பேணுதலில் தொழுகை மிக முக்கியமான ஒன்று. அதற்கு முன்பாக இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு நாள் மட்டும் அரிசி கொடுக்கப்படும். காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதனால் வாங்காதவர்கள்லாம் வாங்கிக் கொள்ளுங்கள். அதே போன்று வரி பணம் செலுத்தாதவர்களும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து கொடுத்து விடுங்கள். இப்போ அல்லாஹுடைய அருள் வளம், இந்த தொழுகையை பற்றி சொன்னோம். இப்போ தொழுகையை சிறு சிறு விஷயங்களை கூட நாம் கவனமாக செய்யும் பொழுது பேணுதல். இப்போ அந்த தொழுகை நமக்கு போடும். நாம் நின்று தொழ முடிந்தால் தொழ வேண்டும், முடியாதவர்கள் உட்கார்ந்து தொழலாம். 10-15 வருடங்களுக்கு முன்பாகவெல்லாம் இது போன்று நாற்காலி இல்லை. பெரியவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ரொம்ப முடியாதவங்க, நான் தராவீஹ் தொழ வைத்த போது என்னோடு பல பெரியவர்கள், குறிப்பிட்டு சொல்வதற்கல்ல, பல பெரியவர்கள் நின்று தொழுதிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் இது போன்று உட்கார்ந்து தொழக்கூடிய ஒரு நிலை ஏற்படவில்லை. இந்த முன்வரிசையில் பார்த்தா முக்கால்வாசி பெரியவர்களாகத்தான் இருக்கு. இப்போ அதற்கு முன்னால் இது போன்ற இல்லை. அப்படி முடியாத போது உட்கார்ந்தே ருக்கு கொஞ்சம் குனிவது, சஜிதாவுக்கு இன்னும் கொஞ்சம் குனிவது, இப்படி தான் இருந்தார். உட்கார முடியாதவர்கள் நின்று கொண்டே சைக்கிணையாக தொழுவார்கள். நின்று கொண்டு தக்பீர் கட்டுவார்கள், கொஞ்சம் குனிவாங்க, ருக்கு சமையல்லாம் அவனுக்கு இன்னும் கொஞ்சம், இது போன்று தான் நடந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு இந்த நாற்காலியுடைய தொழுகையை பற்றி தப்சீரில் நிறையா எழுதுகிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர்கள், பல புக்குகள் நாற்காலியுடைய தொழுகை அறவே கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய பேர் புக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. காபத்துல்லாவிலையும் சரி, மஸ்ஜிது நபவியிலும் சரி, முடியாதவங்களை அங்கேருந்து வண்டியில் தள்ளிட்டு வந்து அப்படி நிற்பாங்க. நின்று அவங்க தொழுவாங்க. எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அங்கே நிப்பாட்டி தொழுவாங்க. ஆனால் இது போன்ற நாற்காலிக்கு அவங்களே லா யஜூஸுஹாதான், இந்த முறையெல்லாம் சரியில்லை, இது கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லியும் சில பேர் சும்மா சாதாரண சாயாத நாற்காலியை கொண்டு வந்து உட்காந்து தொழுகிறாங்க, தொழுதுட்டு போகிறாங்க. எந்த இடத்துல உட்காரணுமோ உட்காரலாம். ஆனால் மஸ்ஜிது நபவி
ஹரம் ஷரீஃப் காபத்துல்லா இதனுடைய முறைகள் வேறு, இதனுடைய நிலைகள் வேறு. ஏன்னா காபத்துல்லாவை சுற்றியே எங்கே வேணாலும் நம்ம தொழுகிறோம் காபத்துல்லாவை பார்த்து. இப்போ நம்ம காபத்துல்லாவுக்கு நேரம் நின்று தொழுகிறோம். ஆனால் காபத்துல்லாவை பார்த்து சுற்றி ஒரு ரெண்டு தொழுகிறோம். இப்போ அங்கே பிரச்சனை இல்லை. நம்ம மஸ்ஜிது நபவியோ மதினாவையோ காபத்துல்லாவையோ வச்சு சில சட்டங்களை பேசக்கூடாது. அந்த இரண்டுமே அதனுடைய விதிகள் வேற, சட்டங்கள் என்பது ஒன்று. இப்போ நான் சொல்வேன்னா நான் சொல்லலை, ஒன்று குர்ஆனுடைய சட்டங்களை சொல்லணும், அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய சட்டங்களை சொல்லணும், அல்லது தாபியீன்கள் தபா தாபியீன்கள், மூணாவது கியாஸ் இஜ்மா கியாஸ் என்று உண்டு. இதைத்தான் நம்ம சொல்ல முடியுமா ஒழிய ஹஜ்ரத்து சொல்லிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நான் சொல்லலை, மார்க்கம் சொல்லுது. இப்போ நான் இப்படித்தான் செய்வேன்ட்டு நான் செஞ்சால் அது என்னுடைய சட்டம், மார்க்க சட்டம் கிடையாது. இப்போ ஒருத்தர் இப்போ நானே வச்சுன்னு இங்கே சேர் போட்டு இங்கே தொழுகிறேன் இந்த இடத்துல. இப்போ தொழுகிறேன்னா எனக்கு இந்த பக்கமும் இடது பக்கமும் வலது பக்கமும் நிற்கக்கூடியவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் செஞ்சதா செய்ய முடியல, இடிக்குது, அந்த பக்கம் இடிக்குது. அதனால தான் பல ஊர்களில் இல்லை, எல்லா ஊர்களையும் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எல்லா ஊர்களையும் ஓரமாக ஒன்று வறண்டாவில் போடுவாங்க, ஓரத்தில் போட்டுருவாங்க, நடுவில் போட மாட்டாங்க. ரெண்டாவது, முன்சப்பில் எல்லாரும் நின்று நம்ம தொழுகிறோம், ஒன்று ரெண்டு சேர் இருக்கும்போது அது சஜிதாவுக்கு போகும்போது விடுபட்டது மாதிரி தெரியும். என்ன இடவழியாக தெரியுது, 2-3 பேர் மட்டும்தான் அதை உட்காந்துருக்குறாங்க. இப்போ பார்க்குறதுக்கு சஃபுனுடைய முறைகள் சரியாக இருக்காது. அப்போ நடுவில் உட்கார்ந்து தொழுகிறது மார்க்க சட்டப்பிரகாரம் மக்ரூஹோட கூடும், மக்ரூஹோட கூடும் தொழுக. மக்ரூஹுன்னா அருவருக்கத்தக்கது. சட்டத்தை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் காபத்துல்லாவிலும் சரி மஸ்ஜிது நபியும் அதில் பல நாட்டவர்கள் வர்றாங்க. இதை மாதிரி சின்ன ஊர் இல்லை, பெரிய நகரம் இல்லை, அது பல நாட்டவர்கள் ஒன்று கூடக்கூடிய இடத்திலே அதனுடைய விதிகள் வேறு, அதனுடைய முறைகள் வேறு. நான் காபத்துல்லாவில் உள்ளதை தான் நான் பின்பற்றுவேன், மஸ்ஜிது நபவிகளத்தையும் பின்பற்றுவேன்னு சொன்னால் அப்போ எல்லாத்தையும் பின்பற்றணும். எத்தனை முறைகள் இருக்காங்க, எல்லா மதுஹபுகளையும் சேர்ந்தவர்களும் தொழுகிறார்கள். அதனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எல்லா ஊர்களிலையுமே ஓரமாக தான் வச்சுருக்கிறாங்க. அதிகமான ஊர்களில் நீங்கள் போய் பாருங்கள், எல்லாம் ஓரமாக தான் இருக்குது. காரணம் அவங்க நிம்மதியாக தொழுவாங்க, சஃப்பில் நிற்கிறவங்களும் நிம்மதியாக தொழுவாங்க. அதனால் இதுவும் பேணுதல். இப்போ பேணுதலில் கட்டுப்பட்டது. இந்த பேணுதல் இருந்தால்தான் தொழுகை நமக்கு நிம்மதியாக இருக்கும், அந்த தொழுகையிலே பிரயோஜனம் உண்டு. இப்போ தொழுகையிலே பேணுதல் வேண்டும். அடுத்து அல்லாஹுடைய அருள் வளத்தை பெறுவதற்கு இந்த பேணுதல் அவசியம். அடுத்தபடியாக போனால் பேணுதல், இந்த பேணுதலிலும் இன்னொன்றும் அருள் வளத்தை அல்லாஹுடைய ரஹ்மத்தை அவனுடைய அருளை கொண்டு வரக்கூடியது சலாம் சொல்கிறது. சலாம் சொல்லணும்னா வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போனே சலாம் சொல்கிறது. அந்த வீட்டுக்கு போய் நம்ம சலாம் சொல்கிறதுக்கு அது அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு வரும், அருள் வளத்தை கொண்டு வரும். பலர்கள் வீட்டில் சலாம் சொல்கிறதில்ல. இப்போ வீட்டுக்கு போனோன்னே முதல்ல நம்ம சலாம் சொல்லணும். யாருமே இல்லாட்டி, வீட்டில் யாருமே இல்லை, சலாம் சொல்லிட்டு போகணும். மாணவர்கள் இருப்பார்கள், மலாயிகத்துமார்கள் இருப்பார்கள். இப்போ மலாயிகத்துமார்கள் அங்கே இருப்பார்கள், அதற்கு பதில் சொல்லுவார்கள். இந்த சலாம் சொல்லிட்டு போகிறதுல சைத்தானும் ஓடி போயிடறான். அங்கே சைத்தான் இருந்தாலும் அவனும் போயிட்டான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைஹக்கியில் பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ், யா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, இதா தஹலத் பி பைத்திக்க ஃபஸல்லம், நீங்கள் வீட்டுக்கு போனால் சலாம் சொல்லுங்க. அலா அஹ்லி பைத்திக்க, அங்கே வீட்டில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க. யக்ஸுரு ஹைர் பைத்திக், இப்போ அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நலவை, அல்லாஹ் தன்னுடைய அருளை அதிகமாக கொடுக்குறான். இப்போ சலாம் சொல்லிட்டு போகிறதுல அதிகமான அருள் வளங்கள் ரஹ்மத் நமக்கு கிடைக்கும்.
அதோடு மட்டுமல்லாமல் அங்கே வானவர்கள் நமக்காக துவா செய்கிறார்கள். நம்ம சலாம் சொல்லிட்டு போனால் மாணவர்களும் இருக்கிறாங்க, அவங்களும் அதுக்கு பதில் சொல்லிட்டு யா அல்லாஹ் சாந்தி சமாதானம் எல்லாம் அருள் எல்லாம் உண்டாக கொண்டு அவங்க துவா செய்கிறாங்க. சலாம்ங்கிறது ஒரு துவா தானே, அதனால் அதற்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம். வலைக்கும் சலாம், உங்கள் மீதும் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். யா அல்லாஹ் அவர்களுக்கு இந்த அருள் வளத்தை கொடு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க மாணவர்கள். இப்போ இது பூரா பேணுதலில் கட்டுப்பட்டது, அல்லாஹுடைய அச்சத்திலே கட்டுப்பட்டது. இப்போ இது இருந்தால் தான் நம்மளுக்கு அல்லாஹுடைய அருள் வரும். அதே போல் வீட்டில் பெரியவங்க இருக்கணும். இன்றைக்கி நம்ம தேடி பார்க்க முடியலை, அதாவது தோல்வி அடைஞ்சோம். அதில் இன்றைக்கி பெரியவங்க என்பது ரொம்ப அரிது, 100க்கு ஒரு 10 வீட்டில் கூட இல்லை. இன்றைக்கி சொல்லுவாங்க ஒரு பழமொழி தமிழில், அம்மிக்கு குளவி அவசியம், வீட்டுக்கு கிளவி அவசியமாக. இன்னைக்கு எத்தனை வீடுகளில் இந்த பெரியவர்கள் இருக்கிறாங்க. பெரியவர்கள் இருப்பது அருள்வளத்தை கொண்டு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ எத்தனை வீட்டுகளில் பெரியவங்க இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி அவங்க இருந்தால் எவ்வளவு குதூகலமாக இருக்கும். நினச்சி பாருங்கள் கொஞ்ச நேரம். அவங்க வீட்டில் நம்முடைய பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். உடனே பேர பிள்ளையை போய் தூக்குவாங்க, பேத்தியை தூக்குவாங்க. நம்ம வேலை பார்க்கும்போது அவங்கள்ட்ட கொடுத்துடலாம், அவங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்குருவாங்க. அவர்களுடைய அந்த இருக்கக்கூடிய நிலையே வேறு. அந்த வீட்டிற்கு பெரியவர்கள் அருள்வளத்தை கொண்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிள்ளைகளை பார்க்கறது மட்டும் இல்லை, சிதைந்து வைத்தியம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆரம்பத்தில் இங்கே எத்தனையோ பெரியவர்கள் வயசானவங்க மூதாட்டிகள் இருக்க போகும்போது எத்தனையோ வைத்தியம் கேட்டிருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. சாதாரண சின்ன சின்ன வைத்தியம் இன்னைக்கு அதுக்கு எவ்வளவோ ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறோம். அவங்க இருந்து சில வைத்தியங்கள் சொல்லுவாங்க, சாதாரண சின்ன சின்ன வைத்தியங்கள். அதை செஞ்சவங்க சொன்னால் உடனே நம்ம ஊர்லேயே ஒரு தடவை தலைவலி, என்ன ரொம்ப சோர்ந்து இருக்கிறீங்க இப்படி போகும்போது கேட்டாங்க. இல்லை தலைவலிக்குது. அப்படியா, சும்மா அந்த வெத்தலை இருக்குல்ல, இந்த லேசாக கிள்ளி அதில் சுண்ணாம்பு மேலே தடவி அப்படி வெத்தலை ஒட்டி விடுங்க ஓரத்தில் சொன்னாங்க. இது போன்ற எத்தனையோ வைத்தியங்கள் வீட்டிற்கு தேவையான ஒரு பெரிய டாக்டர் இன்னைக்கு இருக்கா என்று பார்த்தா இல்லை. அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே அருள்வளம் வந்து கொண்டிருக்கும். எத்தனை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். இன்னைக்கு எத்தனை பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த பாட்டி, தாத்தா பாட்டி என்பவர்கள்லாம் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராத அந்த அளவுக்கு அவர்கள் தீர்த்து வைப்பார்கள். ஏதாவது ஒரு கவலைன்னா உடனே அதுக்கு மருந்து போல, இப்படி இருக்காதப்பா, இப்படி இருப்பா, இப்படி இருந்தால் நல்லதுப்பா, இதுதான் அந்த கவலைக்கு மருந்தாக அவர்கள் அந்த கவலையை மறக்கக்கூடிய நிலையை அவர்கள் செய்வார்கள். அதை போன்ற வீடுகளிலே பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் இருந்தார்களே, அப்போது அதை நினைத்துப்பார்கள் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு. இன்னைக்கு அவங்களும் சரியில்லை, இவங்களும் சரியில்லை. பெரியவர்கள் இருந்தாலும் ஒரு பக்கமாக பேசுகிறாங்க, இந்த பக்கமாக பேசுகிறாங்க, இல்லாட்டி அந்த பக்கமாக பேசுகிறாங்க, ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. அவங்களும் வந்தவங்களும் சரியில்லை. அவங்களும் எப்படினாச்சும் இவங்களும் நம்ம ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் தள்ளுற அளவுக்கு வேலை பார்த்துடணுங்கிறான் என்ற நிலைகள் பல வீடுகளில் நிலைமை மாறிடுச்சு. அப்போ இது போன்று பெரியவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் அல்லாஹ்வுடைய அருள் வளம் வரும். அடுத்து பழசு, அதாவது கிழிஞ்சு போய் ரொம்ப அழுக்காய் போயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுறணும், அதை மறைச்சி வைக்கணும்னு சொன்னோம். ஆனால் சாதாரண பழைய துணிகள், சில பேர் 10 வருஷமாக ஒரு துணியை வச்சுருப்பாங்க, சில பொருட்களை வச்சுருப்பாங்க. இப்போ அதிலே பரக்கத்து உண்டு. கொஞ்சம் கிழிஞ்சாலும் தூக்கி போட்டு எனக்கு புதுசு தான் வேணும்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த பழசில் இருக்கிற பரக்கத்து இதிலும் இல்லை. அது வாகனமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, பழசு ரொம்ப வீணாக போகிறது வரையும் நம்ம அதை யூஸ் பண்ணணும், உபயோகப்படுத்தணும். அதில் பரக்கத்து இருக்கு. நீங்கள் புதுசை விட பழசில் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதை உபயோகப்படுத்துங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், நாங்கள் வாங்கி இந்த சட்டையே அதிகமாக போடுறீங்க, 4-5 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் சொல்கிறோம்ல, அதில் பரக்கத்து இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியதில்லை. இப்போ புதியது வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம், இந்த பழசில் லேசாக கொஞ்சம் இருந்தாலும் உடனே தூக்கி போட்டுருவோம். அரபி நாட்டில் அரபிகள் செய்கிறது மாதிரி புது கார் வந்துச்சுன்னா உடனே பழைய காருக்கு மதிப்பு இல்லை.
எப்படியாவது கொடுத்துருவாங்க. அந்த புதுசை ஓட்டிட்டு போகணுமா, அவனுக்கு அதில் பெருமை. ஆடையாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு ஒரு காலத்தில் தச்சு போட்டாங்க, பார்த்துருக்கோம். ரேசை கிழிஞ்சிட்டாலும் தச்சு போடுவாங்க. செருப்பு ஒன்றே அந்திரிச்சா உடனே அதை தச்சு போடுவாங்க. கொடையா உடனே தச்சு போடுவாங்க. இன்றைக்கி லேசை ஓட்டலாம், அந்த கொடையை தூக்கி போடு குப்பையில். ஆடையாக இருந்தாலும் சரி, காலனியாக இருந்தாலும் தூக்கி போட்டு வாப்பா வேற வாங்கிக்கிறோம் என்று நிலை வந்து விட்டது. அதனுடைய பரக்கத்து பலருக்கு புரிவதில்லை. அதிலேயும் பரக்கத்து இருக்கிறது. நிறைய வீண்வரையம் செய்கிறோம். வீண்வரையம் செய்யக்கூடியவர்கள் இது மாதிரி ஆடை விஷயங்களில் பல பொருட்களில் நம்ம வீண்வரையம் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அருள் வளத்தை அழித்து விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். துணியாக இருந்தாலும் சரி, செருப்பாக இருந்தாலும் சரி, வாகனமாக எதுவாக இருந்தாலும் சரி, நல்லா உபயோகிக்கலாம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, தூக்கி போட்டுறோம். அல்லாஹ் அருள் வளத்தை அழிக்குகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் மீண்டும் நாளையும் சொல்லுவோம், நாம் அல்லாஹ்வுடைய அருள் வளத்தை இந்த ரஹமத்துடைய பத்திலே கேட்போம். இருப்பது ஒரு நாள். அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் தருகிறான், கேட்க சொல்லுகிறான், கேட்பதை அவன் எதிர்பார்க்கிறான். அல்லாஹு தஆலா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். இந்த ரமலானில் நம்ம அல்லாஹ் கொடுக்கக்கூடியதை வாங்குறதுக்கு நம்ம தயாராக இருப்போம். அப்போ நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ்ட்ட கேட்போம். அல்லாஹு தஆலா இந்த ரஹமத்துடைய பத்தில் அவனுடைய அருள் வளத்தை, ரஹமத்தை, அவனுடைய கருணையை, கிருபையை அதிகமாக கொடுத்து உடல் நலத்தையும் பொருள் வளத்தையும் அல்லாஹு தஆலா நிம்மதியான வாழ்வையும் அல்லாஹு தஆலா கொடுத்து நம்முடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு நிம்மதியாக ஈமானோடு நல்ல அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய நீண்ட ஆயுளையும் அல்லாஹு தஆலா தந்தருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم يقض حاجاتنا يا قاضي الحاجات واشف مرضانا وطول حياتنا برحمتك يا ارحم الراحمين. اللهم زدنا ولا تنقصنا ولا تسلط علينا من لا يرحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.